தேவியோட வயித்துல பலமா அடிபட்டதுனால குழந்தையோட பொசிஷன் கொஞ்சம் மாறிதான் இருக்கு. அவங்க கிட்ட சைன் வாங்கின டாக்குமெண்ட் என்னுடைய வேலை முடிஞ்சது. மல்லிகா கிட்ட பேசினபடி ஸ்னேகா அவளுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதனால 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. இப்போ ஸ்னேகா 10 லட்சம் ரூபாய்க்கு கடன்காரி, அதுவும் என்கிட்ட. நீங்க அந்த மகேஷோட பங்கு பத்திரத்தை 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மல்லிகா கிட்ட இருந்து வாங்கினீங்களாமே, அப்படியா? இது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க கேஷவன் சொல்லி ஒருத்தர் கிட்ட வித்தீங்களாமே. மல்லிகாக்கு தர வேண்டிய 30 லட்சம் ரூபாயில 10 லட்சம் ரூபாய் குறையுது. அதுக்கு நீங்க வெத்து ப்ராமிசரி நோட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க வித்த மகேஷோட பங்கு பத்திரத்தை கேஷவன் கிட்ட இருந்து ரோஜாக்கா வாங்கிட்டாங்க. இந்த உலகத்தையே ஆட்சி செய்யற பஞ்சபூதங்கள் எதுன்னு உங்களை கேட்டா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் இததான் சொல்லுவீங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீதி, நேர்மை, நியாயம், இரக்கம், மனசாட்சிக்கு பயப்படுறது, இந்த 5 தான் என்னுடைய பஞ்சபூதம். இதை தான் நான் கும்பிட்றேன். என்னை விட தொழிலில் நேர்மையானவங்க இன்னும் பிறக்கல. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். டன். ஓகே பண்ண. எஸ், மே ஐ ஹெல்ப் யூ? சார், என் பேரு ஸ்னேகா. மிஸ்டர் சொக்கலிங்கம். யா, ஐ நோ. உங்க பிரச்சனை என்னன்னு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு. மகேஷ் கிரானைட்ஸ்ன்ற கம்பெனியோட ஷேர்ஸ் நீங்க விற்க வந்திருக்கீங்க. பத்திரத்தை கொடுங்க. என்னங்க சார்? சொல்லுங்க, நான் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணும்? எனக்கு 30 லட்சம் வேணும் சார். முடியாது. நான் சொக்கலிங்க சார் சொன்னதுமே அதோட மார்க்கெட் வேல்யூ விசாரிச்சு பார்த்தேன். இதோட மதிப்பு இப்போ 20 லட்சம் ரூபாய் தான். இத பாரு, 30 லட்சம் தான் பேசியிருக்கோம். 30 லட்சம் கொடுக்கறதா இருந்தா ஓகே. இந்த இடத்துக்குலாம் நான் வர மாட்டேன், என்னை விட்டுடு. மல்லிகா, ஒரு நிமிஷம் சார். எனக்கு 30 லட்சம் தேவைப்படுறது. உங்களுக்கு 50 லட்சம் ரூபாய் கூட தேவைப்படலாம். அதை கடனா கேட்டா நானும் கொடுக்கலாம். ஆனா இது பிசினஸ். இந்த பங்குக்கு என்ன மதிப்போ அதானே நான் கொடுக்க முடியும். இதோட மதிப்பு 20 லட்சம் ரூபாய் தான். இதை கூட நான் மிஸ்டர் சொக்கலிங்கம் வார்த்தைக்காக தான் செய்யறேன். நீங்க வேணாலும் வெளியில வேற இடத்துல விசாரிச்சு பாருங்க. சார், நிச்சயம் 20 லட்சம் தானா? நானா தெரியுமா உங்களுக்கு? மேடம், பஞ்சபூதங்கள் எதுன்னு உங்களுக்கு கேட்டா நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் சொல்லுவீங்க. ஆனா என்ன கேட்டா நான் நீதி, நேர்மை, நியாயம். சார், தெரியும். உங்க டயலாக் எனக்கே மனப்பாடம் ஆயிடுது. சார், இது என் வாழ்க்கை பிரச்சனை. தயவு செஞ்சு 30 லட்சமா கொடுங்க. அது எப்படி மேடம் முடியும்? சார், நீங்க 10 லட்சத்தை எனக்கு கடனா கொடுக்கலாமே. அதுக்கான என்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க பண்ணிக்கோங்க. என்னடா பார்த்த உடனே 10 லட்சம் கடனா கேட்கறாளேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ப்ளீஸ் சார், எனக்கு உதவி பண்ணுங்க. நான் வேணா சொக்கலிங்கம் சார் ரெக்கமெண்ட் பண்ண சொல்லவா? ஓகே. சொக்கலிங்கம் சார் அனுப்பிச்சிருக்காருன்னா நிச்சயமா நம்பிக்கையான ஆளா தான் இருப்பீங்க. நான் உங்களை நம்பி வந்துட்டேன் சார். நோ ப்ராப்ளம். நம்பினார் கைவிடப்படார். நான் உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கடனா தரேன். நீங்க இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. என்ன ஒரு கையெழுத்து போட இப்படி தயங்குறீங்க? ஏமாத்திடுவேன் பயமா? சேச்சே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். தொழில் இன்னும் என்னை விட நேர்மையானவன் பிறக்கல மேடம். சரி. சார், ஷூர். It's all yours. இது பாரு மல்லிகா, 30 லட்சம் உன்னோட செட்டில்மெண்ட். உன்னோட தேவையை நான் பூர்த்தி செஞ்சுட்டேன். இப்ப நீ உன் வார்த்தை காப்பாத்து.
மகேஷை நீ ஒட்டுமொத்தமா மறந்துடு. உன் நிழல் கூட அவர் மேல படக்கூடாது. இப்பவே நீ ஊரை காலி பண்ணிட்டு போகணும். சரி. ரொம்ப தேங்க்ஸ் சார். இட்ஸ் ஓகே. எடுத்து வை. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. பார்த்து. வாங்க மேடம். இங்க நடந்த எல்லாத்தையுமே உள்ள உங்க சிசிடிவியில பார்த்துருந்துப்பீங்க. அவங்க கிட்ட சைன் வாங்கின டாக்குமெண்ட். என்னுடைய வேலை முடிஞ்சது. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க எனக்காக எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கை புற என் மேல விழுந்து என்னை நசுக்கி கொண்டுட்டு இருந்த பாறங்கள்ல உருட்டி விட்டுட்டீங்க. தேங்க்யூ so மச். ப்ளீஸ் டோன்ட் மென்ஷன் இட். இப்போ நீங்க என்னோட பினாமிங்கிறது மல்லிகாக்கும் ஸ்னேகாவுக்கு தெரிய வேண்டாம். டைம் வரும்போது தானே தெரியட்டும். ஓகே ஓகே. மகேஷோட பங்கு மொத்தத்தையும் இப்ப நீங்களே வாங்கிட்டீங்க. ஆமா, இப்ப கம்பெனி முழுக்க என் கைக்கு வந்தாச்சு. ஸ்னேகாவையும் 10 லட்சத்துக்கு கடன்காரியாக்கிட்டேன். ஸ்னேகா மல்லிகாவை துரத்திடுவா, அந்த ஸ்னேகாவை நான் துரத்திடுவேன். அப்புறம் என் மகேஷ் எனக்கு கிடைச்சிருவாரு. என் வாழ்க்கை மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஆல் தி பெஸ்ட். பாத்தியா தேவி, டாக்டர் என்ன சொன்னாங்க? உன் உடம்புல ரத்தமே இல்லையா, நல்லா சாப்பிடணுமா, அப்பதான் டெலிவரி நல்லபடியா ஆகுமா. என்ன நின்னுட்ட, என்ன யோசிக்கிற? இல்லக்கா, இப்ப வீட்டுக்கு போய் அத்தை எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு அவங்க கூட ஹாஸ்பிட்டலுக்கு வராம உங்க கூட வந்துட்டேன். என் மேல கோமா இருப்பாங்க. அவங்கள போய் எப்படியாவது சமாளிச்சுக்கலாம். கடவுள் புண்ணியத்துல இது வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு மட்டும் நல்லபடியா டெலிவரி ஆச்சுன்னா அந்த குழந்தைய பார்த்துட்டு நான் போயிட்டே இருப்பேன். அது மட்டும் முடியாது. முடியாதுன்னா உங்களை நான் அவ்வளவு ஈஸியா வெளியே விட்டுட மாட்டேன்க்கா. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு எப்படி அம்மா தேவையோ அதே மாதிரிதான் இப்ப நீங்க எனக்கு. சுயநலமா நான் யோசிச்சா எந்த நிமிஷமும் என் குழந்தை புகழ்மணியோட குழந்தை இல்லைங்கிற ரகசியம் வெளியே தெரிய வாய்ப்பு இருக்கு. நீங்க என் கூட இருந்தாதான் அதை தடுத்து சமாளிக்க முடியும். சுயநலம் இல்லாம நான் யோசிச்சா எந்த பொண்ணுமே செய்யாத தியாகத்தை நீங்க எனக்கு செஞ்சிருக்கீங்க. எனக்காக உங்க வாழ்க்கையை விட்டு கொடுத்தவங்கள நான் விடமாட்டேன். அடி போடி அசடு. புருஷனே கைவிட்டுட்டாரு, நீ என்ன பண்ணுவ பாவம்? என்ன பண்ண போறேன்னு இப்ப சொல்ல மாட்டேன். நேரம் வரும்போது நீங்களே புரிஞ்சுப்பீங்க. தேவி, தேவிமா, ஐயோ மயங்கிட்டாளே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? தேவி, டாக்டர் கூப்பிடுங்களேன் ப்ளீஸ். தேவி. என்னம்மா ரோஜா? மகேஷ்க்கு இந்த கம்பெனில இருந்த 10% பங்க வித்ததுக்கான டாக்குமெண்ட் மாமா. நான் கேசவன் கிட்ட இருந்து வாங்கிட்டு ஓ, வந்துட்டேன். நினைச்சத சாதிச்சிட்டோமா? மகேஷே கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கிறான். சபாஷ். இது மூலமா கிடைச்ச 30 லட்சம் ரூபாய ஸ்னேகா எடுத்து மல்லிகா கிட்ட கொடுத்துட்டா. மல்லிகா அந்த பணத்தை வாங்கிட்டு மகேஷை விட்டு வேலைக்கு போனோம்னு அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் மாமா. ஓ, ஸ்னேகா இவ்வளோ பெரிய முட்டாளா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லம்மா. பணத்தை வாங்கிக்கிட்டா மல்லிகா மகேஷை விட்டு ஒதுங்கிடுவாளா என்ன? மகேஷ் மேல இருக்கிற ஆசை ஸ்னேகாக்கு புத்திய மறைச்சிடுச்சு பாவம்.
அங்க இன்னொரு கூத்து நடந்துச்சு மாமா. கேசவன் பலே ஆள்தான். மகேஷோட பங்கு மதிப்பு 30 லட்சம் இல்ல 20 லட்சம் தான் கடைசி நிமிஷத்துல சொல்லிட்டாரு. அப்புறம் அப்புறம் என்ன, மல்லிகா கிட்ட பேசினபடி ஸ்னேகா அவளுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதனால 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கா. இப்போ ஸ்னேகா 10 லட்சம் ரூபாய்க்கு கடன்காரி, அதுவும் என்கிட்ட. 10 லட்சம் ரூபாய் கடன். அவ எப்படிமா கட்ட போறா? அவ எங்க மாமா கட்ட போறா? 100 200க்கே அலாடிட்டு இருக்கா. வட்டியும் அசலையும் சேர்த்து அவ கட்டவா போறா? ஸ்னேகா கதை கந்தல். எப்படியோ நீ நினைச்சது நடந்தா எனக்கு சந்தோஷமா. இந்த பக்கம் 10 லட்சம் ரூபாய் கடன், அந்த பக்கம் மல்லிகா மகேஷ விட போறதே இல்ல மாமா. இனிமே ஸ்னேகாவுக்கு அடி மேல அடிதான். அவ பண்ண பாவத்துக்களை அனுபவிக்கிற நேரம் வந்துருச்சு மாமா. இன்னொரு விஷயம்மா, மகேஷுக்கு மல்லிகா அவன் பங்கெல்லாம் வித்துட்டான்றது தெரியுமா? தெரிய வாய்ப்பில்ல மாமா. ஏன்னா மல்லிகா இத அடமான வச்சு காசு புரட்டி தரேன்னு சொல்லி ஏமாத்தினதா கேள்வி. ஓகே ஓகே, இப்போதைக்கு அது தெரியாமலே இருக்கட்டும். நமக்குள்ளேயே இந்த விஷயம் ரகசியமா இருக்கட்டும். எப்போவாது இந்த மகேஷ் பையன் இங்க வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணி உரிமை போராட்டம் நடத்துவான். அப்ப இத காட்டணும்னு வச்சுக்கா, அவன் வாழை சுருட்டிக்கிட்டு ஓடிடுவான். மொத்தத்துல இனிமே நம்ம கம்பெனி முதலீட்டுல மகேஷ் பயலுக்கு நயா பைசா கிடையாது. இது தெரிஞ்ச ஒரு ஆபீஸ்க்கு வர மாட்டேரி மாமா. அதுக்காக தானம்மா நான் சொன்னேன் இது ரகசியமா இருக்கட்டும்னு. இந்தா இத பத்திரமா எடுத்து வை. பாவம் ஸ்னேகாக்கா இப்படி மாட்டிக்கிட்டாங்களே. தேவிக்கு என்னாச்சு? தேவியோட ஹஸ்பண்ட் எங்க? அவரு பிசினஸ் விஷயமா மும்பை போயிருக்காரு. வீட்டுக்கு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். அத்தை மாமா எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. டாக்டர், தேவிக்கு என்னாச்சு? குழந்தைக்கு ஏதோ ஆபத்து இல்லையே? எதுவா இருந்தாலும் மறைக்காம சொல்லுங்க. தேவிக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு நான் தான் முழு பொறுப்பு. தேவியோட வயித்துல பலமா அடிபட்டதுனால குழந்தையோட பொசிஷன் கொஞ்சம் மாறிதான் இருக்கு. பிரசவம் குறிச்ச நேரத்துல நடக்குமா, பிரசவ வலி எப்போ ஏற்படும், இதெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. தேவியை நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். எப்ப வலி ஏற்பட்டாலும் உடனே யோசிக்காம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி ஒரு ஸ்கேன் எடுத்துருங்க. ஏன்னா இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. என்ன டாக்டர் பயமுறுத்துறீங்க? ஸ்ட்ரெச்சர் பலமா மோதி இருக்கு, அதனால பிரச்சனைகள் வரலாம். கடவுளே, தான் ஒரு கர்ப்பிணி பொண்ணுன்னு கூட பார்க்காம ஒரு குழந்தை உயிரை தேவி காப்பாத்தி இருக்காங்க. வெல்டன் தேவி. குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆபத்து வந்திருந்தா இந்த ஹாஸ்பிட்டலோட பேரு ரொம்ப கெட்டு போயிருக்கும். ஹாஸ்பிட்டல் பேரையும் அந்த குழந்தையும் தேவி தான் நல்ல விதமா காப்பாத்தி இருக்காங்க. தேங்க்ஸ் தேவி. அந்த குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். என் குழந்தைய. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் இந்த ஹாஸ்பிட்டல் டெலிவரி செலவை ஏத்துக்கும். அதுக்கு இல்ல டாக்டர், நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. ஒரு நிமிஷம். ஹலோ, ஏசி டாக்டர் தேவிகி ஸ்பீக்கிங். டெலிவரியில ப்ராப்ளமா? பேஷண்ட் பேர் என்ன சொன்னீங்க? உமாவா? எஸ், ஐ வில் கம் தேர். அம்மாடி மருமகளே, என்னம்மா ஆச்சு? என் குடும்ப வாரிசுக்கு ஒன்னும் ஆகலையே. தேவி, என்னம்மா ஆச்சு? என்னம்மா? ஒண்ணும் இல்லம்மா. ஆஸ்பத்திரிக்கு செக்கப்புக்கு வந்தவ அட்மிட் ஆயிருக்கான்னு செய்தி வந்துச்சு. பதறி அடிச்சு ஓடி வந்து இங்க வந்து பார்த்தா ஆஸ்பத்திரி வண்டி ஏதோ மோதி அடிபட்டுச்சாமே. ஆஸ்பத்திரி வண்டி ஒண்ணும் மோதல, ஸ்ட்ரெச்சர் தான் மோதிடுச்சு. நீ வாய மூடி சண்டாளி. டாக்டர், என்ன நடந்துச்சு? டாக்டர், என் மகளுக்கு ஒண்ணு இல்ல. அவ வவுத்துல இருக்க கருக்கு ஒண்ணு ஆகல. இத பாருங்க, நான் அவசரமா ஒரு டெலிவரி கேஸ் அட்டென்ட் பண்ண போயிட்டு இருக்கேன். பேஷண்ட்டுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்ல. மத்த விஷயம்லாம் செல்வி கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டுக்குங்க. அம்மாடி, ஏண்டி தேவி, பூனை குறுக்க போனாலே போற காரியம் உருப்படாதுன்னு சொல்லுவாங்க. நீ பூனைய மடியில கட்டிக்கிட்டு வந்த மாதிரி இந்த மலடிய வேற கூட கூட்டிட்டு வந்துட்ட. இப்ப வர்ற இடம் விளக்கு மாடி. ஏன் வீட்டுல உங்க அத்தை இல்ல?
அத நான் சொன்னதுக்கு தான் இந்த திமிர் பிடிச்ச கழுத ஏன் வாய பூட்டு போட்டு வச்சுட்டு இந்த சதிகாரி இவளை இழுத்துக்கிட்டு வந்துட்டா. இப்பதான் இவ தேவி மேல ஏன் இவ்வளவு அக்கறையோட கூட்டிட்டு வந்தான்னு தெரியுது. தனக்கு பிறக்காத புள்ள இவளுக்கும் பிறக்க கூடாதுன்னு அத கலைச்சு விடுறதுக்காக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்து மாடிப்படியில இருந்து உருட்டி விட்டுருக்கான். துக்கரி பிடிச்சவ விளங்காத கழுத மலட்டு சிரிக்கி என் மேல இருக்கிற கோபத்தை பிறக்க போற புள்ள மேலையாடி காட்டுற. நீ நாசமா போயிருவேடி, நீ விளங்கவே மாட்ட. இல்லத்த, சத்தியமா அந்த மாதிரி ஒரு நினைப்பு எனக்கு இல்லத்த. சம்மந்தி, வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. நல்லது செய்யறவங்களுக்கு இது காலமே இல்ல போல் இருக்கு. தேவி குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து வரணுங்கிறதுக்காக என் மக படுற கஷ்டங்களையும் அவமானங்களையும் பட்டியல் போட்டா அவளை நீங்க ஒரு கோயில் கட்டி கும்பிடுவீங்க. கொஞ்சம் பேசாம இருடி, என் வயிறு பத்தி எரியுது. ஆத்தாடு மகளை சேர்ந்துக்கிட்டு என்னம்மா நடிக்கிறீங்க? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆஸ்பத்திரிக்கு செக்கப் கூட்டிட்டு போற மாதிரி போய் மாடிப்படியில இருந்து என் மருமகளை தள்ளி விட்டுரு அப்படின்னு ஓ மகளுக்கு நீ தாண்டி பிளான் போட்டு சொல்லி இருப்ப. அதான் அவ ஆஸ்பத்திரி கூட்டிட்டு வந்து இவளை தள்ளி உருட்டி விட்டுட்டா. ஐயோ, அட கடவுளே! அந்த கடவுளுக்கே தெரியாம சதி பண்ற கூட்டம் தானடி நீங்க. தேவி வயித்துல குழந்தை உசுரோட தான் இருக்கா. இல்ல கதை முடிஞ்சு போச்சா தெரியலையே. அத்தை ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? வேண்டாமா, நீ என் கூட பேசாதம்மா, பேசாத. நான் உன் கூட துணைக்கு வர்றேன்னு சொன்னா இல்லையா? என்ன மீறிக்கிட்டு நீ இங்க வந்த. அப்புறம் அந்த வீட்ல நான் ஒருத்தி மாமியார்னு எதுக்கு இருக்கிற? எனக்கு என்ன மரியாதைன்னு கேக்குறேன். சாரி அத்தை. பெரியவங்க வார்த்தைய மதிக்கலாம் இப்படிதான் வரும் தேவி. சரி விடுங்க சம்பந்தி. ஏண்டி செல்வி, டாக்டர் அம்மா என்னதான் சொன்னாங்க? சொல்லி தொலையண்டி. வாயில என்ன கொலக்கட்டையா வச்சிருக்க? அடியெல்லாம் ஒண்ணும் பெருசா இல்ல, எப்ப வேணா பிரசவ வலி வரலாம், பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. ஏய், போய் சொல்லாத. நிஜமாதான் தே. 8வது மாசம் வரப்போகுது, எப்ப வேணாலும் இடுப்பு வலி வரலான்னு சொல்றதுக்கு ஒரு டாக்டர் அம்மா தேவையா? ஏன் இத நான் சொல்ல மாட்டேன்? சரி பார்வதி, பிரச்சனையை பெருசாக்காத, விடு. நீங்க பேசாதீங்க. என் புள்ள ஊர்ல இல்லாத நேரம் ஏன் பொறுப்புல தான் தேவியை விட்டுட்டு போயிருக்கான். இந்த நேரத்துல ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு நடந்துருச்சுன்னா என் புள்ள என்ன கழுத்து நெரிச்சே கொண்டு போட்டுருவானே. சரிடி, அதுக்காக என் கழுத்து நீ கடிக்காத. வா போவோம் முதல்ல. தேவி, தேவி போலாமா? ஏய், வர்றா வாமா, வாடா. மெதுவா, மெல்ல மெல்ல. அந்த மூஞ்சிய பார்க்காத, போ. உள்ள போமா. அக்கா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். இது தப்பா? ரொம்ப முக்கியம். நான் அதை பத்தி சொல்லல. நீங்க அந்த மகேஷோட பங்கு பத்திரத்தை 30 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த மல்லிகா கிட்ட இருந்து வாங்கினீங்களாமே, அப்படியா? இது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க கேஷவன் சொல்லி ஒருத்தர் கிட்ட வித்தீங்களாமே. சுபா, மல்லிகாக்கு தர வேண்டிய 30 லட்சம் ரூபாயில 10 லட்சம் ரூபாய் குறையுது. அதுக்கு நீங்க வித்து ப்ராமிசரி நோட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கீங்க. நீங்க வித்த மகேஷோட பங்கு பத்திரத்தை கேஷவன் கிட்ட இருந்து ரோஜாக்கா வாங்கிட்டாங்க. நீங்க இப்ப 10 லட்சத்துக்கு கடனாளி. நீங்க கடன் பெற்றுக்கிறத கேஷவன் கிட்ட இல்ல, ரோஜாக்கா கிட்ட. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு புரியுதா? நீங்க இந்த ரோஜாக்கா கிட்ட நல்ல மாட்டீங்கன்னு அர்த்தம். அந்த 10 லட்சம் ரூபாய் உங்களால திருப்பி கொடுக்க முடியாதுன்னு அர்த்தம். அந்த மகேஷ் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க மாட்டாருன்னு அர்த்தம். போற நிறுத்து. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியுமா? அந்த ராஜசேகர் சாரும் ரோஜாக்காவும் ஆபீஸ் ரூம்ல பேசிட்டு இருந்ததை நான் ஒட்டு கேட்டேன். மல்லிகா கிட்ட பேசினபடி ஸ்னேகா அவளுக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். அதனால 10 லட்சம் ரூபாய்க்கு கடன் பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கா. இப்போ ஸ்னேகா 10 லட்சம் ரூபாய்க்கு கடன்காரி. அதுவும் ஏன் எல்லாம் சரி சுபா. ஆனா கேஷவன் எப்படி ரோஜாவுக்கு தெரியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாதக்கா. ஆனா ஒண்ணு, ஏதோ ஒரு தொடர்பு இருக்கு. அந்த கேஷவன் இவ்ளோ பெரிய துரோகியா இருப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எனக்கு அறிமுகப்படுத்தினதே சொக்கலிங்கம் சார் தானே. அவர் என்ன முதுகல குத்த மாட்டாரே. அவருக்கு கை காட்டின கேஷவன் பொய்யானவரா? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இந்த விஷயம் எதுவுமே தெரியாம நான் வேற அந்த மனுஷனுக்கு ஒரு வெத்த பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கேன். அந்த பணம் வட்டியோட சேர்ந்தா எவ்வளவு வரும்னு எனக்கே தெரியாது. ஆனா ஒண்ணு, கனவுல கூட உங்களால அந்த அமௌண்ட் திருப்பி கொடுக்க முடியாது. பாட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தாலும் 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க முடியாதுக்கா.
நீங்க என்ன நினைச்சிட்டு எந்த தைரியத்துல அவ்வளவு அமௌண்ட் வாங்கிருக்கீங்க? நீங்க இவ்வளவு பெரிய முட்டாளா? ஏய், நான் என் மகேஷ்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். பணத்துக்காக ஆசைப்படுற அந்த மல்லிகாவுக்கு பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி துரத்திடலான்னு நினைச்சேன். அவ மகேஷ் வாழ்க்கை விட்டு போனா போறோம்னு நினைச்சேன். ரோஜா மகேஷ் ஏத்துக்கிற மனநிலையில இப்போ இல்ல. அவர் ஆபீஸ விட்டே துரத்துறா. அப்ப மகேஷ்க்கு வீடும் இல்ல, ஆபீஸும் இல்ல, ரோஜாவும் இல்ல, மல்லிகாவும் இல்லன்னா அவர் என்ன பண்ணுவாரு? வேற எந்த ஆதரவும் இல்லாம அவர் என்கிட்ட தானே வந்தாகணும். அவர் என்ன கண்டிப்பா ஏத்துட்டு தானே ஆகணும். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நடந்துட்டா சந்தோஷம் தான். ஆனா நடக்கிறது இல்லையே. அந்த மல்லிகா எவ்வளவு பெரிய ஃப்ராட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இருந்தாலும் அவளை நம்பி நீங்க எப்படி 30 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க? அவங்கிட்ட பணத்தையும் கொடுத்து நீங்க நல்லா ஏமாந்துருக்கீங்க. ஏய், அவ இந்நேரம் மகேஷை விட்டு ஊரை காலி பண்ணிட்டு ஓடியே போயிருப்பா. கிழிச்சா. இப்பதான் நான் அவளை மகேஸ்வர் கூட ஆபீஸ்ல பார்த்து வரேன். மகேஸ்வரோட கையோட கை கொடுத்துட்டு ஈஷிண்டு வரா. இப்ப 30 லட்சம் ரூபாய்க்கு அதிபதி ஆயிட்டால. அதோட கொழுப்பு, அகங்காரம், அம்பாவெல்லாம் நல்லா இருக்கும் அவளுக்கு. அடிப்பாவி, பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு ஓடி போவேன்னு சொன்னவ இப்ப எனக்கே தண்ணி காட்டுறாளா? அவளை நான் சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு அவள ஒரு கை நான் பார்க்க தான் போறேன். மல்லிகா, ஏ மல்லிகா, 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 எங்கடி இருக்க? ஏண்டி நீ எங்க இங்க நீ வந்த? என்ன இந்த ஊரை விட்டு போலியா? மகேஷ் விட்டு போவேன்னு சொல்லிதானே 30 லட்சத்தை கை நீட்டி வாங்கின. சொன்னேன், ஆனா இப்ப மனசு மாத்திக்கிட்டேன். ஓஹோ, அடிக்கடி புருஷனை மாத்திர மாதிரி இப்ப மனசையும் மாத்திட்டியாப்போ? நீ அனாவசியமா என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பேசிட்டு இருக்க. எது அனாவசியம்? உன்கிட்ட 30 லட்சம் ரூபாய் கொடுத்தேன். இப்ப 10 லட்சத்துக்கு நான் கடனாளியா இருக்கேன். என்ன என்ன சிரிப்பு? நீ இவ்ளோ பெரிய ஏமாலியா இருப்பேன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல ஸ்னேகா. மகேஷும் ரோஜாவும் பிரிஞ்சுட்டாங்க. எனக்கு 30 லட்சம் ரூபாய் கொடுத்து சரி கட்டிட்டு நீ மகேஷை ஓம் பக்கம் எடுத்துக்கலான்னு பிளான் பண்ண. என்ன பண்றது, உன் பிளான் பல்ல இழிச்சுக்கிச்சு. அந்த கேசவன் உனக்கு சங்குதிட்டான். அந்த கேசவன் யார் தெரியுமா? ரோஜாவோட பினாமி. கேசவன் ரோஜாவோட பினாமியா? ஆமா, அதனால தானே ரோஜாவோட திட்டப்படி உன்னை 10 லட்சம் ரூபாய்க்கு கடனாளி ஆக்கியிருக்காரு. மல்லிகா, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டேன். அடி பாவி, தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இது நல்ல கதையா இருக்கே. எனக்கு தெரியும்ன்ற விஷயத்தை நான் உன்கிட்ட சொன்னா எனக்கு எப்படி 30 லட்சம் ரூபாய் கிடைக்கும்? வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமியா வேண்டாம் நெட்டி ஒதுக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. சரி, நான் 10 லட்சத்துக்கு கடனாளி ஆனாலும் பரவாயில்ல. அதான் 30 லட்சம் வாங்கிட்டேல. நம்ம பேசுற மாதிரி நீ மகேஷ் வாழ்க்கை விட்டு வேலைக்கு போயிடு. நான் ரோஜாவை எப்படியாவது சமாளிச்சுக்கிறேன். மகேஷ் கையால தாலி கட்டிக்கிட்ட ரோஜாவே எனக்கு மகேஷை விட்டு கொடுத்துருன்னு இவ்ளோ கட்டின் ரைட்டா என்கிட்ட வந்து கேட்டது இல்ல. தாலியே கட்டிக்காத நீ இவ்ளோ உரிமையோட வந்து கேட்டனா நான் விட்டு கொடுத்துருவேனா? உனக்கு மகேஷ் மேல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமை எனக்கும் இருக்கு. நீயும் நானும் ஒண்ணுதான் ஸ்னேகா. என்னது, நீயும் நானும் ஒண்ணா? அவ்வளவு திமிர உனக்கு? இத்தனோண்டு இருந்துட்டு இந்த ஆட்டம் ஆடுற? உருவம் சின்னதா இருந்தாலும் நான் ஊசி. நீ இந்த அளவுக்கு குத்தும் போதே நல்லா தெரியறது. இங்க பாரு மல்லிகா, ஒண்ணு மகேஷ் வாழ்க்கை விட்டு வேலைக்கு போயிடு, இல்லன்னா நீ என்கிட்ட இருந்து வாங்கின 30 லட்சத்தை திருப்பி கொடுத்துரு. 30 லட்சத்தை திருப்பி கொடுத்துடுறேன். நான் மகேஷ் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட்ஸை உன்கிட்ட கொடுத்தல, அதை திருப்பி கொடுத்துறேன். என்ன முழிக்கிற? டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேசவன் கிட்ட. இந்த பாரு, கம்பெனில மகேஷோட ஷேர் வேல்யூ 20 lakhsன்னு கேசவன் சொன்னாரு. ஆனா நீ 30 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்க. நீ 10 லட்சம் ரூபாய்க்கு கடனாளி ஆனதுதான் மிச்சம். நீ அனாவசியமா பணத்தை விட்டுட்ட ஸ்னேகா. நீ ரொம்ப மோசமான வியாபாரி. ஓப்போ, என்ன மிரட்டுறதை விட்டுட்டு நீ பட்ட கடன் 10 லட்சத்தை எப்படி அடைக்கிறதுன்னு யோசி. அதுக்கே உன் முழு ஆயுசும் போயிடும். மகேஷுக்கு இந்த விஷயம் தெரியாது. சொன்னாலும் நீ தான் மாட்டிப்ப. உன் நிலைமை திருசங்குதான். உன் காட்டுல கனமழை பெய்யுது. நீ முழுக போறது நிச்சயமடி. ஏய், எழுந்துடி, எழுந்துடி. கனமழை பெஞ்சா உன்ன மாதிரி குப்பை அடிச்சுட்டு போகலாம். ஆனா கருங்கல் நிக்கும். நான் கருங்கல்டி. என்ன கஷ்டம் வந்தாலும் என் மேல மோதி செதறி தான் போகணும். 10 லட்சம் பிரச்சனை தீர்த்துட்டு அப்புறம் உன் கணக்கு தீர்த்துக்க. நீ 10 லட்சத்தை அடைக்கிறதுக்கே உன் முழு ஆயுசும் போயிடும். அதைத்தான் நான் இவ்வளவு நேரமா சொன்னேன். தோட்டக்கார, என்னங்கய்யா? செடியெல்லாம் பார்த்து சீரா வெட்டுங்க. சரிங்கய்யா. ஆ
அடடே வாமா, சௌக்கியமா இருக்கியா? கேசவனை போய் பாத்தியா? நீ நினைச்ச போனேன். நான் நினைச்ச காரியம் நடக்கல, ஆனா நீங்க நினைச்ச காரியம் நல்லபடியா நடந்தது. என்னம்மா சொல்ற? என்னை ஏமாத்தணும், என் முதுகுல குத்தணும், என்ன அழிக்கணும், இப்படியெல்லாம் நினைச்சுதானே நீங்க என்ன கேசவன் கிட்ட அனுப்பினீங்க. அந்த காரியம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு சொல்றேன். புரியலம்மா, கேசவனை போய் பாத்தியா? நடந்தது விவரமா சொல்லு. சார், ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. மகேஷ்க்கு கிரானைட்ஸ் கம்பெனில 10% பங்கு இருக்கு. அதோட மதிப்பு 30 லட்சம். அதை வித்து அந்த 30 லட்சத்தை மல்லிகா கிட்ட கொடுத்தா அவன் மகேஷ் வாழ்க்கை விட்டு நிரந்தரமா விலகிடுவான்னு நான் கணக்கு போட்டேன். ஆனா உங்க கேசவன் மகேஷ் பங்கோட மதிப்பு வெறும் 20 லட்சம் தான் சொல்லி கடைசி நிமிஷத்துல கால வாரிட்டாரு. அதனால மீதி 10 லட்சத்துக்கு நான் பொறுப்பேத்துண்டு 10 லட்சத்துக்கு கேசவன் கிட்ட கடன் பத்திரம் எழுதி கொடுத்திருக்கேன். 30 லட்சத்தை இப்ப மல்லிகா கிட்ட கொடுத்து அவ கணக்க முடிச்சிடலான்னு நினைச்சேன். என்னது? நீ 10 லட்சம் ரூபாய்க்கு பொறுப்பேத்துக்கிட்டு கடன் பத்திரம் எழுதி கொடுத்தியா? அது கூட பரவாயில்ல. ஆனா இப்பதான் தெரிஞ்சது அந்த கேசவன் ரோஜாவோட பினாமீனு. என்னை சுத்தி வளைச்சு பிரச்சனையில மாட்டி விடணும்னே அந்த ரோஜா கேசவன் மூலமா எனக்கு கடன் கொடுத்திருக்கான். இப்போ ரோஜாவுக்கு 10 லட்சம் கொடுக்க வேண்டிய கடனாளியா நான் ஆயிட்டேன். அடக்கடவுளே! என்ன சார், நீங்க எனக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க, இதுலயே கடவுள் இருக்கிறீங்க. நான் என்னமா துரோகம் பண்ண? பின்ன என்ன சார், நான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தப்போ நீங்க வேற ஏதோ ஒரு ஃபைனான்சியல் கிட்ட என்ன அனுப்பியிருக்க வேண்டியதானே? ஏன் அந்த கேசவன் கிட்ட அனுப்பினீங்க? அவர் ரோஜாவோட பினாமின்னு தெரிஞ்சுதானே இப்ப என்ன அவர்கிட்ட மாட்டி விட்டுருக்கீங்க நீங்க. என்னமா உளற? இப்ப நீ சொல்லிதான் கேசவன் ரோஜாவோட பினாமின்னு எனக்கே தெரியும். அது மட்டும் இல்ல அவன் யாராருக்கு பினாமின்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சார், இதெல்லாம் நம்ம நான் தயாரா இல்ல. ஏமா, என்கிட்ட உதவி கேட்டு நீ வந்த, உன்னை 10 லட்சம் ரூபாய்க்கு கடனாளி ஆக்கி ரோஜா கிட்ட மாட்டி விடுறதுல எனக்கு என்னமா லாபம்? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு. சார், கேசவன் உங்களுக்கு சொந்தக்காரர். அவரை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்ல, மகேஷ கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது. அவர் என்னைக்குமே நீங்க எதிரியா தான் பாக்குறீங்க. என்ன கடனாளியா ஆக்கி ரோஜா கிட்ட மாட்டி விட்டு மகேஷ் கிட்ட இருந்து என்ன நிரந்தரமா பிரிக்கிறதுக்காக நீங்க பண்ற முயற்சி தான் இது. இது நீங்களும் ரோஜாவும் சேர்ந்து போட்டு திட்டம்னு நான் சொல்றேன். போது, நிறுத்து. விட்டா பேசிக்கிட்டே போற. நானா அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சேன்? நீ தான் வெளியேக்கு வந்து உதவி கேட்ட. அப்பவும் மகேஷ் பிரச்சனை, நான் ஒதுங்கிறேன்னு சொன்னேன். நீ தான் மறைமுகமா உதவி பண்ணுங்கன்னு சொன்ன. இப்ப உதவி பண்ணவனே சந்தேகப்படுற. தப்புதான் சார், உங்ககிட்ட உதவி கேட்டு வந்ததே தப்புதான். இனிமே இந்த ஜென்மத்துல அதை பண்ண மாட்டேன். ஸ்னேகா, சொல்றத முதல்ல புரிஞ்சுக்கோ. கேசவன் என் சொந்தக்காரன் தான். ஆனா நானும் அவனும் பிசினஸ் டீலிங் மட்டும் தான் வச்சிருக்கோம். நானே அவன்கிட்ட பிசினஸ்க்கு கடன் வாங்கியிருக்கேன். மத்தபடி எங்களுக்குள்ள எந்த தொடர்பும் இல்ல. நீ என் மேல கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நியாயமா பார்த்தா நான் தான் உன் மேல கோவப்படணும். நீங்களா? ஏன்? நீ என்ன கேட்காம என் பேரை உபயோகப்படுத்தி கேசவன்ட்ட 10 லட்ச ரூபா வாங்கினது பெரிய தப்பு. 10 லட்ச ரூபா கட்டுற நிலைமையில நீ இருக்க. நீ 10 லட்சத்தை திருப்பி தரலனா அவன் உன்ன கேட்க மாட்டான், என் சட்டையை தான் பிடிப்பான். உன்னால இப்ப நான் தான் அவன்கிட்ட மாட்டிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க சார், உங்களை மாதிரி இந்த ஸ்னேகா ஒன்னும் நம்பிக்கை துரோகி இல்ல. அந்த ஆள் உங்ககிட்ட பணம் கேட்கறதுக்கு முன்னாடி அவன் கொடுத்த பணத்தை அவன் மூஞ்சிலே நான் விட்டு அடிச்சிடுறேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நானா கேட்டுக்கோங்க சார். அடுத்தவங்களை கெடுக்க நினைக்கிறவங்க நன்னா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. அடுத்த புருஷனுக்கு ஆசைப்பட்டவளும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் இல்ல. நீ போற பாதை தப்புன்னு ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? அந்த மகேஷ் பயலுக்காக 10 லட்சம் ரூபாய் நீ எதுக்கு கடன் வாங்கணும்? உன் குடும்பத்தோட நிலைமையை கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? போன மாசம் உங்களால வாடகை கூட கொடுக்க முடியல. இந்த லட்சணத்துல 10 லட்சம் ரூபாய் கடன் எப்படி கொடுக்க போற? உனக்கு மகேஷ் மேல இருக்கிற பைத்தியம் தெளிவே தெரியாதா? அவன் சாக்கடையில விழுந்து கிடக்கான். அவனை தூக்கி விட முயற்சி பண்ணி நீ அதே சாக்கடையில விழுந்து கிடக்குறியம்மா. சார், உங்க குழந்தை சாக்கடையில விழுந்தா நீங்க வேடிக்கை பாப்பீங்களா? இல்ல அந்த நேரத்துல எதை பத்தியும் கவலைப்படாம நீங்களே அந்த சாக்கடையில இறங்கி உங்க குழந்தைய காப்பாத்த முயற்சி பண்ணுவீங்களா? என்ன பதிலியே காணோம்? நாம சொந்தம் உயிர்னு நினைக்கிறவங்கள அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுத்துட முடியாது சார். மகேஷ நீங்க பாக்குற பார்வையும் நான் பாக்குற பார்வையும் வேற வேற. அவர் உங்களுக்கு வேணா அந்நியமா இருக்கலாம், ஆனா எனக்கு அவர் தான் உலகம். அவர் நரகத்துல இருந்தாலும் சாக்கடையில இருந்தாலும் அவரை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை. ஆபத்துல இருக்கிறவங்கள, கஷ்டத்துல இருக்கிறவங்கள காப்பாத்துறதுக்காக நீ எவ்வளவு தூரம் குனிறியோ அவ்வளவு தூரம் நீ உயர்ந்த மனிதன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. நான் அந்த மாதிரி தான். தயவு செஞ்சு மகேஷ் கிட்ட என்ன பிரிக்கிறதுக்கு நீங்க இனிமே எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. உன் காதல் புனிதமானதுதான், ஆனா அதுக்கு தகுதியானவன் அவன் இல்ல. அதத்தான் நான் சொல்றேன். நன்றி கெட்டவனுக்கு நல்லது செய்யறது கடலுக்குள்ள கொண்டு போய் பன்னீர் தெளிக்கிற மாதிரி. எந்த பிரயோஜனமும் இல்ல, எல்லாமே வேஸ்ட். உங்க அட்வைஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனா நான் வாழ்ந்தாலும் செத்தாலும் அது மகேஷ்காக தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. முதல்ல இந்த 10 லட்சம் ரூபாய் கடனை நான் தீக்கிறேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வந்து பேசிக்கிறேன். உங்க உதவிக்கு, உங்க உபத்திரத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Oh baby,
அக்கா நல்லா கல்லு சோத்துல சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி பவுடர் பூசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா? ஐயோ, நீ வேற பேசாம இரு. காதுல கீதுல உழப்போது. பாருங்களேன். மா தேவி இங்க வாங்க. புகழே ஐயா புகழே. அம்மா இப்பதான் பாம்பே டூர் முடிச்சிட்டு வரேன். இப்படி அழுதினா நான் என்னன்னு நினைக்கிறது? ஐயா நேத்து நீ இல்லாம போயிட்டியே ஐயா. நான் செத்து பொழைச்சிருக்கேன் ஐயா. என்னம்மா சொல்ற? இத பாரு, நான் கொஞ்சம் அசந்திருந்தாலும் நம்ம குடும்பத்துக்கு வாரிசே இல்லாம போயிருக்கும்பா. நம்ம குடும்ப விளக்க வயித்துக்குள்ளேயே வச்சு சமாதி கட்ட பார்த்துட்டாங்களே. அம்மா இப்படி தலையும் புரியாம வாலும் புரியாம சொன்னா என்னம்மா அர்த்தம்? ஐயோ புகழு, அத நினைச்சா என் நெஞ்செல்லாம் நடுங்குதுப்பா. எனக்கு படபட படபட படபடன்னு வருதுப்பா. நான் தலையால அடிச்சுக்கிட்டேன். வேணாம் வேணாம், இந்த தரித்திரம் பிடிச்ச சனியனை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகாதேன்னு கேட்டாளா இவ? இத பாரு புகழ், கூட நான் வரேன்னு சொன்னேன். என்ன விட்டுட்டு இந்த செல்விய கூட்டிட்டு போனான். விருதுநகருக்கு போன சனியனை வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சுக்கிட்டு வந்த மாதிரி பண்ணிட்டேன். ஏ தேவி, நீயாவது என்னன்னு புரியுற மாதிரி சொல்ல. உன் வயிற்றுல நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்லைங்க. நேத்திக்கு நானும் செல்விக்காவும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம். அங்க எனக்கு மயக்கம் வந்து மயங்கி விழுந்துட்டேன். சின்ன விஷயம் தான், இத போயிட்டு பெருசு பண்ணிட்டு இருக்காங்க. எதிரி சின்ன விஷயம்? எது சின்ன விஷயம்? ஒரு துளி விஷம்தான் 6 அடி ஆளையே கொள்ளலையா? சின்ன விஷயமா சின்ன விஷயம்? இத பார் தேவி, நீ முதல்ல இந்த செல்வி சனியனுக்கு வக்காலத்து வாங்குறத நிறுத்து. இல்ல அத்தை, நீங்க தேவி, நீ கொஞ்சம் பேசாம இரு. அவங்க பேசினா பேசிட்டு போட்டு. அடியே, உனக்கு என்னடி வந்தது? நீ பேசாம போயிடுன்னு சொல்ற? எங்க தேவி மட்டும் கீழே விழுந்து அடிபட்டதுல வயித்துல இருக்கிற வாரிசு அழிஞ்சு போயிருந்தா என்ன ஆகுறது? ஏன் உசுரெல்லாம் போயிருக்கோம். ஏயா புகழ், என்ன ஏதுன்னு அதட்டி கேளா? இப்படி பேயறிஞ்ச மாதிரி பேசாம நிக்கிறியே. அம்மா அதான் நல்லபடியா திரும்பி வந்துட்டால, குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்ப ஏன் இந்த விஷயத்தை இவ்வளவு பிரச்சனை பண்ற? என்னடா நீ சாதாரணமா சொல்லிட்டு இது எவ்வளவு பெரிய விஷயம்? இத பாரு, நான் சொல்றத கேட்டு நீ இவளுங்க மேல புலி மாதிரி பாய்வேன்னு பார்த்தா நீ எல்லி மாதிரி சுருண்டு போய் நிக்கிறீடா. அத்தை, இப்பதான் ஒரு டூர் முடிஞ்சு வந்திருக்காரு, விட்டுருங்களேன். ஆமாம்மா, சொல்றது கேளு. இங்க வா, என் கூட வா. வா. பார், தேவிக்கு நீ வளகா பண்ணுன்னு சொன்னல, மும்பைலயே நான் பர்ச்சேஸ்லாம் முடிச்சாச்சு. உனக்கு ஒரு நல்ல புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா பாரு, திறந்து பாரு. இந்த தேவி, உனக்கு ஒரு புடவை, லேட்டஸ்ட் டிசைன்ல ஒரு நெக்லஸ். அம்மா, அப்பாவுக்கு ஒரு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை. புகழு, தேவிக்கு வாங்கி இருக்கிற புடவை ரொம்ப அழகா சூப்பரா இருக்குடா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அத்தை நல்லா இருக்கா? பிரமாதமா இருக்குமா? என்னங்க நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. அக்கா நல்லா இருக்கா? என்னங்க அக்காக்கு எதுவும் வாங்கிட்டு வரல? என்ன நீ இப்படி கேட்டுட்ட? அவங்களுக்கு இல்லாமலா? புருஷனை இழந்தவ விதவை, புருஷன் இருந்தும் திமிரெடுத்து ஆடுற உனக்கு ஏறக்குறைய இதே நிலைமை தான். உனக்கு சரியான பரிசு இதுதான்டி. திங்கட்கிழமை நம்ம டைவர்ஸ் கேஸ் ஆரம்பிக்குது. அது கொண்டாடத்தான் இந்த பரிசு. என்னங்க அது? தேவி, ஒரு நிமிஷம். புகழ், வெள்ளை புடவை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்ச நாளா டெய்லரிங், எம்ப்ராய்டரி கிளாஸ் எல்லாம் போயிட்டு இருக்கேன். ஹேண்ட் எம்ப்ராய்டரி போடுறதுக்காக பிளெயின் கலர் புடவை, வெள்ளை கலர் புடவை எல்லாம் தேவைப்பட்டுச்சு. அது எப்படி வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பரவாயில்ல, நீங்களே என் மனசை பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்துட்டீங்களே. நீங்க சாக்கடையை காட்டினா கூட அதுல இருக்கிற நிலவோட பிம்பத்தை பார்த்து ரசிக்கிறவனா? அனாவசியமா என்கிட்ட மோதி உங்க மண்டையை உடைச்சுக்காதீங்க புகழ்.
பாத்தியாடா பாத்தியா என்ன பேச்சு பேசுறா பாத்தியா? இவ்வளவு பட்டும் இவ திமிரு அடங்கல பாத்தியா? தேவி அந்த நெக்லஸ் எடுத்துட்டு வா, கொண்டாங்க சீக்கிரம். இந்த வேண்டாதவ கண்ணு பட்டா நெக்லஸ்ல இருக்கிற கல்லும் கருகி போயிரும். அடே இவகிட்ட என்னடா பேச்சு? வா ஓ உள்ள போ. சபாஷ்கா, அவங்க மூக்க நல்லா உடைச்சிட்டீங்க. அக்கா, அவருக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாதுக்கா. பரவாயில்ல பரவாயில்ல தேவி, பரவாயில்ல. பகவானே, நான் ஒண்ணு நினைச்சா நீ ஒண்ணு நினைக்கிற. நன்ன பாயணும்னா கொஞ்சம் பின்வாங்கறதுல தப்பு இல்லைன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்போ சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து குழி பறிச்சு என்ன 10 லட்சம் ரூபாய்க்கு கடனாளி ஆக்கிட்டாங்க. நீயும் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க? நான் என்ன பாவம் பண்ணினேன்? இந்த 10 லட்சம் ரூபாய் பிரச்சனையில இருந்து நீதான் எப்படியாவது காப்பாத்தணும். மேடம், பிரசாதம் வாங்கிக்கோங்க. ஏண்டி சாத்தி இருந்த கதவை சுனாமி வந்த மாதிரி அடிச்சு உடச்சிக்கிட்டு வர? உன் மாட்டு பொண்ணு பினாமினா நான் சுனாமி தான். நீயா? ஸ்னேகா, என்ன நீ இந்த நிலைமையில? பாரு எப்படி எல்லாம் வாழ்ந்தேன், இப்ப இப்படி ஆயிட்டு பாத்தியா? 100 பிச்சைக்காரங்களுக்கு என் பிறந்த நாளைக்கு சோறு போட்டவண்ணா இப்ப நானே பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். ஏன்? எல்லாம் அந்த மல்லிகா தான் காரணம். மல்லிகாவா? அந்த சண்டாளி தாமா. அவள் லேசுப்பட்டவல்ல, சரியான லோலாய். நானும் அந்த மல்லிகாவால பாதிக்கப்பட்டவ தான். பாத்தியா பாத்தியா, உன்கிட்டயே அவ வேலையை காட்டிட்டாளா? ஸ்னேகா, என்ன மன்னிச்சிருமா. அந்த மல்லிகாவோட சேர்ந்துக்கிட்டு ஆடாத ஆட்டமெல்லாம் உனக்கு எதிராக நான் ஆடி இருக்கேன். அந்த பாவத்துக்கு தான் இப்ப நான் பிச்சை எடுக்கிறேன். உன்னை பார்த்தா அதுக்கு வந்தவ மாதிரி தெரியலையே. நீ மல்லிகாவை நம்பின, நீ இந்த நிலைமைக்கு கூடிய சீக்கிரம் வந்துருவ. அந்த மல்லிகாவோட திமிர நான் அடக்குறேன். அவளே முடியாதுமா, முடியவே முடியாது. ஆனாலப்பட்ட ஆம்பளைங்களே சாச்சவாவா. ஆளை பார்த்தா அரைக்காப்படி மாதிரி தான் இருப்பா. 6 அடி ஆம்பளையே மண்ணுக்குள்ள அமிச்சவாவா. என்ன சொல்ற நீ? அதை ஏன் கேக்குற? அது ஒரு பெரிய கதைமா. சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன விஷயம்னு சொன்னா என்னால உனக்கு உதவி பண்ண முடியும். இது போரும் பரிமளம். இனிமே அந்த மல்லிகாவை நான் எப்படி பம்பரமா சுத்துறேன்னு நீ பாரு. எப்படிமா? பரிமளம், நீ இழந்த பழைய சொத்தெல்லாம் உனக்கு வேணும் இல்ல? மல்லிகா இப்ப வாழறாளே ஒரு பெரிய வீடு, அந்த வீட்டுல வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா? இருக்கு. நல்ல சௌகரியமாவும் வசதியாவும் வாழணும்னு உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? ஆமா. ஏமா, இதெல்லாம் எப்படிமா நடக்கும்? நடக்கும். நான் சொல்றபடி நீ கேட்டேன்னா இது கண்டிப்பா நடக்கும்.
என்னது? நான் சொல்ல போறத கவனமா கேட்டுக்கோ. இப்ப நீ மல்லிகா பத்தின உண்மையெல்லாம் என்கிட்ட சொன்னல? ஆமா. இத வச்சு நான் அவளை கண்டிப்பா மாட்ட விடுவேன். அவ வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்து மேல ஏத்தி போலீஸ் கிட்ட நான் அவளை மாட்ட வைப்பேன். அவ கண்டிப்பா கம்பி எண்ண தான் போறா. அதுக்கப்புறம் என்ன, அந்த வீடு வசதி சொத்து எல்லாம் உனக்கு தான். ஐயோ ரொம்ப நன்றிமா. ஹலோ. ஏ மல்லிகா, நான் தான் ஸ்னேகா பேசுறேன். என்ன குரலெல்லாம் ரொம்ப அதிகாரமா இருக்கு? அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. நீ என்கிட்ட இருந்து பணம் வாங்கி என்னை ஏமாத்தி மகேஷோட ஜாலியா செட்டில் ஆயிடலான்னு ஒரு கணக்கு போட்டல. பாவம், உன் திட்டம் எல்லாம் நாசமா போறது. ஒண்ணும் இல்ல மல்லிகா, உன் வீட்டுக்கு போற மனித வெடிகுண்டு நான் அனுப்பியிருக்கேன். ஏய், என்ன வளர்ற? வளர்றேனா மல்லிகா? நான் உண்மைய வளர்றேனா இல்ல சொல்றேனான்றத உன் வீட்டு வாசக்கதவை திறந்து பார்த்தா உனக்கே தெரியும். போகவே மாட்டேன், இங்கதான் இருப்பேன். இந்த வீட்ல எனக்கும் பங்கு இருக்கு. என்ன கண்ணு, சௌக்கியமா? நான் தான் வாச மாமியார். போன்ல யாரு? ஸ்னேகா தானே? ஹலோ மல்லிகா, என்ன சத்தத்தையே காணோம்? நீ பாத்துட்டு இருக்கிறது உன் மாமியார தான். அவங்கள உன்கிட்ட அனுப்பி வச்சதும் நான் தான். இப்ப எதுக்கு இவளை இங்க அனுப்பி வச்சிருக்க? நீ மூக்குத்திக்கு ஆசைப்பட்ட, ஆனா நான் உன் மூக்கிய அறுத்துட்டேன். இங்க பார், இனிமே உன் மாமியார் பரிமளம் உன் கூடவே தான் இருப்பா. முடியாது, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அச்சி, வாய் மூடு. நீ ஒத்துண்டுதான் ஆகணும், உனக்கு வேற வழியும் இல்ல. உன் தலையெழுத்த நான் மாத்தி எழுதுறேன். அவங்கள நீ உன் கூடவே தான் வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கல, உன் கடந்த காலத்தை பத்தின உண்மை எல்லாத்தையும் அவங்க மகேஷ் கிட்ட சொல்லிடுவாங்க. எப்படி வசதி? ஏய் சதா நிறுத்துடி. நீங்களாம் என்ன சொன்னாலும் அவர் நம்ப மாட்டாரு. அஜயை பத்தி சொன்னா கூடவா? அஜய், என்ன என்ன வாய அப்படி பொளக்கற? அஜய்மா, அஜய். மறந்து போயிடுத்துனா உன் மாமியார் கையில இருக்கிற போட்டோவை வாங்கி பாரு, ஞாபகத்துக்கு வரும். கண்ணு, உன் அஜய். ஹலோ ஹலோ மல்லிகா, என்னம்மா உயிரோடு இருக்கியா இல்ல அதிர்ச்சியில போட்டு மாட்டே போட்டுட்டியா? ஹலோ. நீ அஜய்க்கு பண்ண கொடுமைக்கு உனக்கு மரண தண்டனையே கொடுக்கலாண்டி. ஆனா இப்ப நான் அந்த தீர்ப்பை தள்ளி வச்சிருக்கேன். ஒழுங்கா உன் மாமியார் உன் கூட சேர்த்துக்கோ, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். கண்ணு, இந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க கூடாதுன்னு என்ன துரத்திட்ட. இப்ப துரத்த பார்க்கலாம். முடியாது. ஏன்னா அஜய் அஜய் ஞாபகம் இருக்கா? அது